அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு கர்மா பலன் எப்படி இருக்குது, அவங்களுடைய பரிகாரங்கள், கோவில்கள் சொல்லுங்க மேம். பொதுவாக ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், அன்புக்காக இயங்கக்கூடிய கர்மா அப்படின்றது ஒன்று இருக்கு. அன்பு, பாசம், நேசம், லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சி பிறப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஜோதிடம் தெரியும் போது இந்த கர்மிக் எஃபெக்ட் நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லுது அத்தனையும் தெளிவாக படித்தவங்க மேடம். அதனால தான் நான் சொல்லுவேன், சின்ன வயசுலேயே உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. தங்களை யார் ஒருத்தவங்க மதிக்கலையோ அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணுவாங்க. இதுதான் ரிஷபத்தினோட கர்மா. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன், வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன் என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள், கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பாக மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க. கண்டிப்பாக எப்பயுமே நான் அப்படி தான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மளை புகழும் போது நம்ம பெருசாக வளர மாட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேலே மேடம், முதல்லயே வந்து நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசும்போது தான் உங்ககிட்டேருந்து இன்னும் எவ்வளோ விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைன்னா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல வந்து தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பாக இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன, அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ், கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களா பிறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்துல நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனாலதான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓ. பூர்வ ஜென்மத்துல நான் என்ன கெட்டது செஞ்சேன், அந்த கெட்டதுக்கான பலனை நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? ம். பூர்வ ஜென்மத்துல நான் என்ன நல்லது செஞ்சேன், அந்த நல்லதுக்கான பலனை இந்த காலகட்டத்துல அனுபவிச்சாகணும். உதாரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு இன்றைய பதிவுல நம்ம ராசியை பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க, இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம், இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம், தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா அந்த யாகத்துல வந்து, அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா, தீ பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு, தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அடிக்கடிக்கு அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்துலயும் வரது உண்டு, மிதுனத்துலயும் வரது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம், அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல, அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்துல போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமான வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு கர்மா பலன் எப்படி இருக்கு, அவங்களுடைய பரிகாரங்கள், கோவில்கள் சொல்லுங்க மேம். பொதுவா ரிஷபராசி வந்து பாத்தீங்கன்னா மேடம், அன்புக்காக இயங்கக்கூடிய கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ரிஷபராசிக்கே அப்படி ஒரு கர்மா இருக்கு. நம்ம வந்து என்ன நினைப்போம், நான் வந்து நிறைய பதிவுகள்ல ரிஷபம் பெருசா அன்புக்காக இயங்குவாங்க, லவ்க்காக இயங்குவாங்க, ரொமான்ஸ்க்காக ஆசைப்படுவாங்க, அது கிடைக்காது அப்படின் போது ஒரு சிலர் யோசிப்பாங்க, இந்த அம்மா எப்படி சொல்றாங்க இதெல்லாம் அப்படின்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உங்களோட கர்மிக் எஃபெக்டே அதுதான். நான் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த காலத்துல பிறந்திருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் பூர்வ ஜென்மத்துல? இப்ப நான் ரிஷபம், நம்மள மாதிரியே வச்சு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பூர்வ ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல ரொம்ப நல்ல பிள்ளையா பிறந்த என்ன பிரயோஜனம்? பூர்வ ஜென்மத்திலே நல்ல பிள்ளையா இருந்த பிரச்சனையே இருந்திருக்கு. அதுல பூர்வ ஜென்மத்துல என் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருந்தவங்க, முக்கியமா என் கணவரை நான் புறமா தள்ளி வச்சு நிறைய விஷயம் செஞ்சிருப்பேன். பொதுவா ரிஷபம் அப்படின்னும் போது அந்த காலத்துல வந்து அரசாங்கம் இல்ல நாட்டை ஆள்றவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய இதுல ஃபேமிலியில பிறக்கிற ரிஷபம் உண்டு, சாதாரண ஒரு ஃபேமிலியில பிறக்கிற ரிஷபம் உண்டு. எந்த ஃபேமிலியில பிறந்தாலும் ரிஷபம் வந்து இந்த ஜென்மத்துல ரிஷபமா பிறந்திருக்காங்க அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல அவங்க கணவரை புறம்பா தள்ளி வச்சிருப்பாங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனா இருந்தா அரசனை புறம்பா தள்ளி வச்சு அரசியல் நாட்டை ஆண்டிருப்பான். புரியுதுங்களா? இந்த அதிகாரம் அப்படின்றது உனக்கு கிடையாது, நான் தான். அதே மாதிரி கணவன் அவரோட ஆசைக்கு கேட்கும் போது இணங்க மறுப்பது, இந்த வேலையும் செஞ்சிருப்பாங்க ரிஷபம். அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை புறம்பா தள்ளி வைக்கிறது, குடும்பத்தை புறம்பா தள்ளி வச்சிருக்கிறது, கணவனை புறம்பா தள்ளி வச்சிருக்கிறது. முக்கியமா அவங்களுக்கு எப்ப வந்து ஒரு தர்மமே இருக்கு மேடம். கணவன் வந்து எப்ப தாம்பத்தியம் ஆசைப்படுறாரோ அப்ப மனைவியினோட தர்மம் தாம்பத்தியத்துக்கு இணங்கணும் அப்படின்றது. அதை தள்ளி வச்சவங்க ரிஷபம் பூர்வ ஜென்மத்துல. அதெல்லாம் தள்ளி வச்சதுனால தான் இந்த ஜென்மத்துல நீ ரிஷபமா பிறந்திருக்க. அப்ப இந்த ஜென்மத்துல நீ என்ன அனுபவிப்ப? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனின் ராசி மேடம் இது. ராசி அதிபன் சுக்கிரன். ஆசை, அன்பு,
பாசம், நேசம், லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சு பிறப்பாங்க. பூர்வ ஜென்மத்துல நீ பண்ணல, இந்த ஜென்மத்துல உனக்கு அத்தனையும் கிடைக்காது, உனக்கு தகுதியே இல்ல. ஆசைப்படுவாங்க ஆனா கிடைக்காது. கிடைக்காது மேடம். ரொம்ப ஆசைப்படுவாங்க ரிஷபம். லவ் ரொம்ப பிடிக்கும் ரிஷபத்துக்கு. ஆனா ரிஷபத்துக்கு லவ் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை லவ் பண்ணாலும் அது பிரேக்கப் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அப்படியே மிஞ்சி லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் ஏமாத்துவாங்க ரிஷபத்தை. அது ஏன் அப்படின்னா மேடம், பூர்வ ஜென்மத்துல நான் பண்ணதை நான் இந்த முறையில அனுபவிக்கிறேன். வாழ்க்கையை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற ரிஷபம் 20 வயசுல புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிச்சிடும். ஏன்னா எனக்கு இது கிடைக்காதுன்னு நான் தீர்க்கமா முடிவு பண்றேன். புரியுதுங்களா? அது நான் வந்து அந்த பதிவை வந்து ரிஷபத்துக்கு நான் எப்ப பாரு வந்து பதிவிட்டுட்டே இருப்பேன். அம்மா உங்களுக்கு இது கிடைக்காதுமா கிடைக்காதுமான்னு சொல்லுவேன். அப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஏன் இந்த அம்மா எப்ப பாரு கிடைக்காதுன்றாங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்களாட்டு இருக்கு, அதனால கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களாட்டு இருக்கு. அப்படி கிடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஜோதிடம் தெரியும். சின்ன வயசுல இருந்தே ஜோதிடம் தெரியும் போது இந்த கர்மிக் எஃபெக்ட், நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லுது அத்தனையும் தெளிவா படிச்சவங்க மேடம். அதனாலதான் நான் சொல்லுவேன், சின்ன வயசுலயே உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. பெருசா நம்ம கெடமாட்டோம். நம்ம சின்ன வயசுல புரிஞ்சிக்கல அப்படின்ற போது கெட்டு பட்டு அப்புறம் புத்திசாலித்தனம் வரும். வந்து கொடுத்தா என்ன பிரச்சனை, கண்ணு கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி கொடுத்தா என்ன பிரச்சனை, அந்த கதையாயிடும். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம், அந்த பிறவி கர்மாவை இப்ப எப்படி அனுபவிப்பாங்க அப்படின்னா, தங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒண்ணு நானா செலக்ட் பண்ணுவேன், இல்ல எங்க வீட்டுல இருக்கவங்களா புடிச்சு அவன் தலையில கட்டி விட்டுருவாங்க. அப்ப எந்த விதத்திலயும் எனக்கு தகுதி இருக்காது. அவங்களுக்கு என்னோட அழகு இருக்காது, என்னோட அறிவு இருக்காது, என்னோட புத்திசாலித்தனம் இருக்காது, என்னுடைய நல்ல குணம் இருக்காது. அப்படி ஏதாவது ஒரு 4-5 இருக்கு அப்படின்னா முக்கியமான 2 இல்லாம போயிடும். ஆக ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணவனால கஷ்டப்படணும்ன்ற விதி இருக்கு. இதுதான் ரிஷபத்தினோட கர்மா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம், தங்களை யார் ஒருத்தவங்க மதிக்கலையோ அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணுவாங்க. இதுதான் ரிஷபத்தினோட கர்மா. அந்த பழைய ஊழ்வினையை இப்படி இவங்க அனுபவிப்பாங்கன்னா, ஒண்ணு லைஃப் சரியில்லாம போயிடும், இல்ல யார் இவங்களுக்கு எல்லாளவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை செட்டப் பண்ணி அவங்களுக்கு உழுந்தடிச்சுட்டு இவங்க வேலை செய்வாங்க. இவங்க லைஃபே அவங்களுக்காக வந்து மொத்தத்தையும் வந்து தொலைச்சிட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் இந்த ரிஷபத்தினோட பிறவி கர்மா. அதுக்கும் மேல பூர்வ ஜென்மத்தை நான் குழந்தைங்களையும் ஒதுக்கி வச்சேன். இந்த ஜென்மத்துல என் குழந்தைங்க மேல உயிரா இருக்கேன், என் குழந்தைங்க என்ன கண்டுக்காது. அப்ப ரிஷபம் பொறப்பு எதுக்குன்னு பாருங்க. ஆமா, எதுக்கு பொறப்பு? அழகு இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி எக்ஸலண்டா இருக்கும். காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் மேடம். தன குடும்ப வாக்குஸ்தானம், இனிமையா பேசுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் டிஃபால்ட்டா இருக்கும். ரிஷபராசி பிள்ளை வீட்டுல இருக்கு அப்படின்னா மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். சுக்கிரனோட ராசி இல்லைங்களா, மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். எல்லாம் இருக்கும், மெயினானது எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபம் அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா லைஃப்ல சக்சஸ் ஆயிடும் மேடம். பெருசா வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து ஏமாற வேண்டியது இல்லை. நாங்க எதிர்பார்க்கலப்பா இல்லைங்களா, நாங்க எதிர்பார்க்கல, நாங்க எதிர்பார்க்கிறோம். எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பெரிய லெவல்ல நாங்க பேசப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சமுதாயத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஷாட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள்ல நீ பாரு, உனக்கு நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் என் மேல பாசமா இருக்கணும், என்னை உருகி உருகி வந்து பாத்தீங்கன்னா பாசமா பாத்துக்கணும், என் கணவர் என்னை ரொம்ப லவ் பண்ணணும், அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா 1000த்துல ஒரு ரிஷபராசிக்கு அமையும் மேடம். அது கூட ஒரு ஸ்டேஜ் தான். அட் ஒன் ஸ்டேஜ் அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் சாலிடா இருக்கும், மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கோவில்கள் இருக்கா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசியில இவங்க பிறக்கிறாங்க அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் மேடம். எதுக்கு? இவங்களுக்கு வந்து அந்த காசு பணம் வசதி அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும். ஆக அதுக்காக மகாலட்சுமி வழிபாடு. இன்னொன்னு அம்பிகையை வழிபாடு பண்ணும். அம்பிகையை எப்பயுமே வழிபாடு பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா உங்களை சுத்தி 4 வந்து தீய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா எங்களை சுத்தி 400 பேர் இருப்பாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல எங்களை வந்து அதாவது 400 பேர் டார்கெட் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுவோம், தேவையில்லாம பழி சொல்லுக்கு ஆளாகும். பழி சொல்லுக்குன்னா அவங்க ஒவ்வொரு திமிரு அப்படிம்பாங்க. இல்ல ஒருத்தவங்க நல்லா இருந்தா மக்கள் யாருக்கும் பிடிக்காது பாத்தீங்களா மேடம். அதனால உள்ளுக்குள்ள ஒரு டிப்பர் லாரி வச்சு அதாவது அழுற அளவுக்கு ஓன்னு கதறி அழற அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குனால வெளியே சும்மா ஜம்முன்னு வருவோம். அதுதான் ரிஷபம். புரியுதுங்களா? நாங்க எங்களோட கஷ்டத்துல யாருக்கும் காமிக்க மாட்டோம். என்னத்தை காமிச்சு என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு எங்க கஷ்டம் தெரிஞ்சு போச்சு. என்னத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லி நீ உங்ககிட்ட எல்லாம் சிம்பத்தி வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? சோ அந்த ஒரு மைண்ட் செட் டிஃபால்ட்டா ரிஷபத்துக்கு இருக்கும். அப்ப எப்பயுமே அம்பிகை வழிபாடு பண்ணணும். அம்பிகை வழிபாடு நாங்க பண்றோம் அப்படின்னா மேடம், எங்களை சுத்தி டாக்ஸிக் பர்சனாலிட்டிஸ் தான் எப்பயுமே. அதுவும் அவங்களோட கர்மா. அந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டிஸ் அவங்களா விளக்குவாங்க அப்படின்றது உண்மை மேடம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் பொதுவா இப்ப நான் வந்து சொன்னா நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன். இருந்தாலும் ரிஷபத்துல பிறக்கிறாங்க அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு பண்ணோம் அப்படின்னு விஷயத்துல காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு மேடம். அந்த காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு தாயாரை பார்த்துட்டு வர்றது, மகாலட்சுமி தாயாரை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை தரும். அப்பப்போ போயிட்டு வரலாம் மேம். வெரி குட், சூப்பர் சூப்பர்ப்பா.
ரிஷபராசிக்கு இருக்குது கர்மா வினையெல்லாம் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, விடுபட்டுருவீங்க அப்படின்னு மேம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலேன். நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.